நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த நிலைமை நீடிக்க கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் எடப்பாடி அவர்கள் மறுபடியும் சொல்றாங்க, ஐயா போதை பொருள் அதிகமா இருக்கு, காவல்துறையை முடுக்குங்க, முடிக்கு போய் அந்த கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னா காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஏடிஜி வேற என்ன போஸ்ட் ஓட்டுறான் அந்த போஸ்ட் இந்த எனர்ஜியை பாருங்க. இந்த கண்டனத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஒரு கண்டனத்தை போஸ்ட் ஓட்டிருக்காங்க. இந்த ஜனநாயகத்தை பற்றி அவங்க பேசுறதுக்கு எந்த யோக்கியம் இருக்கு? அந்த போஸ்டரை கூட கிழிக்கிறதுக்கு போலீஸ் விட்டு கிழிக்கிறாங்க. இதே சுந்தரபாண்டிபுரத்தில் கிழிச்சிருக்காங்க. எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது கூட இந்த அரசுக்கு தெரியல. ஒரு காவல்துறையை எதற்கு பயன்படுத்த வேண்டும்? நடக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும், சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த நம்ம நிற்கிறோம். எந்த போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நில்லுங்க சொல்றதுக்காக காவல்துறை பண்றாங்க. போஸ்ட் கிழிக்கிறதுக்காக காவல்துறை பயன்படுத்துவாங்க. இளைஞர நேரடியாக நம்மளுடைய செயலாளர் போய் கேட்டது அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது என்ன விஷயம்? கீழே இருக்கு அண்ணா திமுக மேல கேச போடுங்க, போஸ்ட் எடுத்து கிழிக்கிறீங்க. என்ன வேலையை செய்யணுமோ இந்த போதைப் பொருள் இருப்பதை கட்டுப்படுத்த வேண்டுமா, அதை செய்யாம இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வலை கொடுத்து